ராகுல் காந்தி பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் மதிப்பது. பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் வந்து தாராளமாக வாக்களிக்கிறார்கள். இது என்ன வேற நாடா? சீமான் அவர்கள் சொல்வது போலலாம், அதாவது இது ஒரு நோய். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மீடியாவில் மேய்க்க தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ எதையாவது பேசணும்னு பேசுகிறாங்க. இதான் அவசியம். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே எல்லோருக்குமே உரிய மரியாதையை கொடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியினால அவங்க போனாங்கன்னு சொல்றத என்னால் ஏற்றுக்கொள்ள. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பாஜக இருக்கும்போது எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து அதை சொல்வதுதான் சரி. நூற்றுக்கணக்கான அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் இது காரணம். தமிழகத்தினுடைய கலாச்சாரம் சீரழிந்து போயிருக்கிறது என்பது இதை விட ஒரு ஏதாவது உதாரணம். நான் வந்து இங்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே லஞ்ச ஊழல் தான் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் லஞ்ச ஊழல் பெருகி இருக்குன்னு சொல்றேன். நான் ஒரு தமிழன். குஜராத்தில் அதிக அளவு இந்த போதைப் பொருளை பிடிக்கிறாங்கன்னா அங்கே ஹார்பர் அது வழியாக வருது, அங்கே பிடிக்கிறாங்க. அப்போனா நியூஸ் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். போலி வாக்காளர்களை களமிறக்கி பாஜக வென்றிருக்கு, அதனாலதான் மோடி அவர்கள் பிரதமராக ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் மதிப்பது தவறு என்று நான் கருதுகிறேன். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேசுவது இல்லை. யாரோ எழுதி கொடுத்ததையோ அல்லது ஏதோ தோன்றியதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதராகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாரு. நேற்றைய தினம் கூட அவர் பேசியிருக்கிறார். நான் விவசாய மசோதாவை எதிர்த்த போது அருண்ஜேட்லி அவர்களிடம் வந்து நீங்கள் இதை எதிர்த்தீர்கள் என்றால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று என்னை மிரட்டினார்னு சொன்னார். விவசாய மசோதா வந்தபோது அருண்ஜேட்லி அவர்கள் உயிரோடவே இல்லை. இதிலிருந்தே தெரியவில்லையா ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு நாம் எவ்வளோ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று? என்ன ஆதாரம் சார்? அவர் சொல்றாரு சார், என்கிட்ட விவசாய மசோதா குறித்து பேசியதுக்கு அது என்ன ஆதாரம்? உயிரோடவே இல்லாத ஒருவர் தன்னை வந்து மிரட்டினார் என்று பேசுவது ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அழகா? அப்போ நம்ம எது சொன்னாலும் மக்கள் கேட்பார்கள், முட்டாள என்ற எண்ணம் தானே. அதனால ராகுல் காந்தி பேசுறதை நம்ம பெருசா எடுத்துக்க தேவை. சார், போலி வாக்காளர்கள்னு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதுல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. தேர்தல் ஆணையமே மறுத்து போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க, எந்த விதமான ஆதாரமும் அதற்கு இல்லை. நாங்கள் ராகுல் காந்தி சொல்வதை புறந்தள்ளுகிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. இன்கேஸ் அவர் ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா இல்ல, நீங்க வந்து கொடுத்தால் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ சொல்லியிருக்கும் போது இருக்குதானே? இல்லை, அவ்வளவுதான். சார், தமிழ்நாட்டில் வந்து 3.5 லட்சம் போலி வாக்காளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவி வருது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இறந்தவர்கள் அந்த முகவரியில் இல்லாத வேறு முகவரி செல்ல அங்கேயும் தேர்தல் அவருடைய எண் இருக்கும். அது மாதிரி வாக்காளர் பட்டியலில் அதே மாதிரி போலி வாக்காளர்கள் இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்வது என்பது இது ஒரு மரபான வழக்கம்தான். எல்லா தேர்தல்களும் எல்லா மாநிலங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது போலத்தான் பீகாரும் நடைபெற்று வருகிறது. சீமான் என்ன சொல்றாங்க? தேர்தல் தோல்வி பயத்தில் அவங்க இப்போ வந்து இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் கூட மிக தெளிவாக இது குறித்து விவாதம் செய்தாகிவிட்டது. உச்சநீதிமன்றம் அதில் ஒன்றும் தவறில்லை, நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் நடவடிக்கைகள் நாங்கள் தலையிட முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. சார், சீமான் என்ன சொல்றாருன்னா 3.5 லட்சம் பீகார் மக்கள் வந்து இங்க குடிவரந்திருக்காங்க, அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு முகாம்ல இதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம் நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன, எப்படி வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் இணைக்கப்படுகிறார்கள், எப்படி நீக்கப்படுகிறார்கள் அஃபிஷியலாக அப்படிங்கிறதெல்லாம்
சீமான் போன்றவர்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எதையோ வாய்ப்பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ பேசுவது தவறு. தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. இதனால வாக்காளர்களை நான் சேர்க்கிறாங்க, இதோட நான் என்ன பிற சொல்றேன், மாநில வாக்காளர்களை சேர்க்கிறாங்க. இதுல பாஜக மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவோட செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதாங்க வாக்காளர் அடையாள அட்டையில எதை வைத்து புதிய வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது? ஆதார் கார்டு அவங்க மாற்றணும். இப்போ கூட ஆதார் கார்டு இல்லைன்னு நாம சொன்னால் கூட உச்சநீதிமன்றம் ஆதார் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆதாரில் நீங்கள் முகவரியை மாற்றணும். அப்படி ஒருவேளை நான் இன்று தமிழகத்தில் வசிக்கிறேன், நான் ஒருவேளை பீகாரில் போய் வசித்து அங்கு நான் வாக்காளர் ஆக வேண்டும் என்றால் நான் ஆகலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. என்ன இருக்குது தவறு? பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் தாராளமாக வாக்காளர் ஆகுது. என்ன வேறு நாடா? ஆனால் அதற்கென்று சில நடைமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன. சீமானவர்கள் சொல்வது போலலாம் அங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே ஆயிடுவாங்கன்றதெல்லாம் கற்பனை மட்டுமல்ல. எதையாவது மேய்க்க பார்த்தா ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது பேசுகிறாங்க. சார், பாஜகவுக்கான வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு செயலா இதை பாக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பீகார்ல இருக்கிறவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? இங்க சார் தமிழ்நாட்டில் அதாங்க, பீகார் ஆளுங்கெல்லாம் அங்கேருந்து நீங்க தானே வாக்கு போடுறோன்றாங்க. அப்புறம் அங்கேயே இப்போ பிஜேபி பயப்படுதுன்னு சொல்றாங்க. முரண்பாடா இல்லை? தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறுபவர்கள் பாஜக ஆதரவாளர்கள்னு சொன்னால், பீகாரில் வாக்காளர்களை நீக்குகிறார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கள் ஆதரவாளரை நாங்கள் அங்கே நீக்கணும். இதுல இருந்தே இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? எந்த ஒரு கருத்துமே இல்லாமல், அர்த்தமே இல்லாமல் எதையாவது பேசிக்கொண்டிருப்பது. அதாவது இது ஒரு நோய். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மீடியாவில் மேய்க்க தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ எதையாவது பேசணும்னு பேசுகிறாங்க. இதான் விஷயம். சார், ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அவர் பாஜக சரியான மரியாதை தரல அப்படின்னு சொல்லி கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறதா அவர் சொல்றாரு. பாஜக அவரை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே எல்லோருக்குமே உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறது, இனியும் கொடுக்கும். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சில நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய இரு பெரும் கட்சிகளில் ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஸோ அவர்களுக்கென்று அந்த கட்சி ரீதியான சிக்கல்கள் இருந்திருக்கும். அதுதான் காரணமாக இருக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினால அவங்க போனாங்கன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், அவர் கூறக்கூடிய கருத்து மற்றும் அவரோட கூட இருந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படலை இந்த கூட்டணியில அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் சேர்த்ததன் காரணமாக வெளியேறி இருக்கலாம்னு ஒரு சில தகவல். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். அவர்களுக்கு என்ன காரணம்னு அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் இப்படி சொல்ல முடியும். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்? ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்ன்றது தவறு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அஇஅதிமுக. அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் அடிப்படையில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் செல்கிறார்கள். இதில் ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல சார். ஏன்னா பாஜக கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிமுக தலைமையில கூட்டணின்றப்ப அதை அதிமுகவோட பொதுச் செயலாளர் அறிவிக்கணும். ஆனா அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் தான் ஆதிக்கம் செலுத்துறாரு இந்த கூட்டணியில. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் தலைவர்? பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை. தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் அஇஅதிமுக. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பாஜக இருக்கும்போது எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் இங்கே அதை சொல்வது தான் சரி. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். இபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்த அந்த கூட்டத்தில் நடந்தப்ப அறிவிப்பு நடந்தது அந்த நேரத்தில். ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக ஏற்றுக்கணும் சார். ஒரு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். முதலமைச்சர் யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் நடக்குது. இதுதான் நாடு முழுக்க இதுதான்.
தேர்தலுக்கு அது முன்னாடியே அதிமுக சொல்லலாம். போட்டவர் இல்லைங்க. இதான நடைமுறை, முதலமைச்சர் வேட்பாளரா? சட்டம் அதானே. முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதுவுமே அபிஷியலாகவே இல்லையே. அந்தந்த கட்சி அதை சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் சொல்ல இந்த கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் நான் யாராக சொல்றது இருக்கும்? அந்த கட்சி அதை சொல்லிக் கொள்ளலாமே தவிர நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். என்ன காரணம் சார்? அதுதான் வந்து சார், இப்ப, நடைமுறை. நாடாளுமன்ற தேர்தல் இல்லைங்க, நடந்தது. மோடி அதுதான் அவர்கள் அதுதான் சொல்றேன். அது நடைமுறை. மோடி அவர்களை பிரதமராக யார் தேர்ந்தெடுத்தார்கள்? சார், பாஜக மோடி அவர்களை தான் பிரதமர் மோடி வேட்பாளராக அவர்களை அறிவிச்சது. பிரதமராக தேர்ந்தெடுத்தது யார்? உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இல்லையா சார்? பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதுதான் இப்பயும் நடக்கும். அஇஅதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சார், மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அந்த அறிவிக்கப்பட்ட காலகட்டம் வந்து 2013 செப்டம்பர் மாத காலகட்டத்தில் சார், அறிவிக்கப்பட்டது. நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன், ஒரு கட்சி அதை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுவதும் ஒரு கட்சி தான். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அஇஅதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார் என்று எங்களுடைய தலைவர் சொன்னதில் தவறில்லை என்று தான் நான் கருதுகிறேன். அதில் ஏதாவது டிஸ்பியூட் யாருக்காவது தான் நான் நினைச்சேன். இப்ப பாஜக எந்த அளவுக்கு தலைமைத்துவம் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நயினார் அவர்கள் வந்ததுக்கு பிறகுக்காக அண்ணாமலைக்கு ஒரு ஃபேக்ஷன் இருக்கு, இவருக்கு ஒரு ஃபேக்ஷன் இருக்கு. இந்த இரண்டு ஃபேக்ஷன்களும் பிரிவுகளும் வந்து மோதி கொடுக்கிறார்கள். ஒரு காலத்துல இங்க பாஜக தமிழகத்துல காலே ஊன்றாதுன்னாங்க. இப்போ ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு அதுல மகிழ்ச்சி தான். அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்குது என்று நான் கருதுகிறேன். அண்ணாமலை அவர்கள் வளர்த்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கட்சி உறுதியாக கடந்த ஒரு 10 வருடங்கள்ல நல்ல அருமையான வளர்ச்சி தமிழகத்துல வந்திருக்கு. சார், அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்து என்ன பதவி கொடுக்கப்படும்? இல்லைங்க, இது சொல்லப்பட்டது உணரப்பட்டதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. செய்திகள்ல அதுதாங்க, செய்திகள் சும்மா அண்ணாமலை அவர்களை எலிவேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுது போகாத செய்திகள் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய நியூஸ் வேணும். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது ஆதாரபூர்வமான விஷயங்கள் இருந்தால் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். சொல்லப்பட்டதுன்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சார், தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே இருக்கு? இல்லையே. சட்ட ஒழுங்கே இல்லையே. இருந்தால் தானே தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் செயின் பறிப்பு, தினந்தோறும் ரோட்டில் சர்வ சாதாரணமாக நம்ம செய்திகளில் பார்க்குறோம். தினந்தோறும் எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் ரிப்போர்ட் ஆகுது. இது சொல்லப்பட்டதெல்லாம் நடந்த விஷயத்தை எழுதுகிறாங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் தினத்தந்தி ஆகட்டும் அல்லது தினமலர் ஆகட்டும், கடைசி பேஜ் படித்து பாருங்கள். சென்னை எடிஷனில் ஒரு 15 செய்தி வந்திருக்கு. அதில் 13 அடித்தடி வெட்டு குத்து கொள்ளை செயின் பறிப்பு, குடித்து விட்டு கலாட்டா. இதுதான் நான் இன்றைக்கி அதை எடுத்து போடணும்னு நினச்சேன். அந்த அளவிற்கு இன்றைக்கி மிக 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 மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த வெட்டுகிற கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், தூத்துக்குடியில் ஒரு பையனை வெட்டுறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ வெட்டுவது என்பது ரொம்ப சகஜமாச்சு. இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மது மற்றும் போதைப் பொருள் புழக்கம். இது மிக மோசமாக. இது எல்லாவற்றையும் விட மிக கொடுமையான விஷயம், நேற்று என்னுடைய ட்விட்டர் பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 12-13 சம்பவங்களை நான் பட்டியலிட்டு போட்டிருந்தேன். இது சமீபத்தில் இந்த வருடம், இந்த 2025 இந்த 7 மாதங்களில் நடந்த பாலியல் வன்கொடுமை யாருக்குன்னா குழந்தைகளுக்கு, மாணவிகள், பள்ளி மாணவிகள். யாரால் நடைபெற்றவை? ஆசிரியர்களால் நடைபெற்றவை. இதில் ஒரு சாம்பிளாக தான் நான் எடுத்து போட்டேன். நான் பார்த்த பொழுது சும்மா சர்ச் பண்ணும்போது ஒரு 12-13 வந்துச்சு. நூற்றுக்கணக்கான அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் இது காரணம். தமிழகத்தினுடைய கலாச்சாரம் சீரழிந்து போயிருக்கிறது என்பதற்கு இதை விட ஏதாவது உதாரணம் நான் இந்த அரசாங்கம் தான் அது செஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இது போன்ற ஒழுங்கீனமற்ற, கண்ணியமற்ற ஆசிரியர்களை அங்கு நியமனம் செய்தது யார்? இதுதான் திராவிட மாடல் என்று நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொன்னாங்க. ஏன் குருவை 3ஆவதாக கொண்டு வந்தாங்க தெரியுமா? அம்மா அப்பா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, குரு கண்டிப்போடு வளர்ப்பார் அப்படின்னு. நாங்களாம் கையில் அடி வாங்கியிருக்கிறோம், பெரம்பல் அடிப்பாங்க மத்தியானம். இன்றைக்கி என்ன ஆகுது? ஏதாவது ஒரு மாணவனையோ மாணவியோ சத்தம் போட்டால் கூட உடனே
எப்படி எங்கள் பையனை சத்தம் போடலாம், எப்படி அடிக்கலாம்னு கேட்குறாங்க. என்றைக்கு அந்த கண்டிக்கக்கூடாது என்கிற வழக்கம் வந்து விட்டதோ அன்றைக்கே இந்த கலாச்சாரம் ஒழுங்கு. அந்த ஆசிரியர்கள் இப்போது இல்லை. அப்படி ஒரு தகுதி இல்லாத ஆசிரியர்களை யார் நியமனம் செய்தது? ஏன் நியமனம் செய்தார்கள்? லஞ்சம், ஊழல். இங்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே லஞ்சம், ஊழல் தான் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் லஞ்சம், ஊழல் பெருகி இருக்குன்னு சொல்றேன். நான் ஒரு தமிழன், நான் என்ன முதல்ல சரி பண்ணுங்க தான் நான் பார்ப்பேன். ஏன் நீங்க இது சொன்னா உடனே அங்க நடக்கலையா, இங்க நடக்கலையா, எனக்கு அது அவசியம் இல்லைன்னு. நான் தமிழன், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நான் சமூக அவலம் குறித்து பேசிக்கொண்டிருக்கேன். அது என்ன கம்பேரிசன்? உத்தரப்பிரதேசம் நடக்கலையா, சரி, பீகார்ல நடக்கலையா, எனக்கு என்ன அது பத்தி? நான் சொல்றது, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், நான் யாரையாவது வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னேன் சமூக அவலம்ன்றது என்ன? இப்போ நான் சொன்ன அந்த ஆசிரியர்கள்லாம் இந்த ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்டவர்களா? இந்த 4 வருடங்கள் இல்லை. அதுதான் மாடல் சொன்னான். சமூக அவலம் என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதற்கு காரணம் யார்? இந்த அரசு, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற அரசு. என்ன காரணம்? காவல்துறையினர். அது அவர்களுடைய கட்டுக்குள்ளே இல்லை. ஏன் இல்லை? வரும் முன் காப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? வரும் முன் காப்பதை விட்டு வந்த பின் பார்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரும் முன் காப்போம்னா என்ன அர்த்தம்? குற்றங்களை நிகழாது தடுப்பது தான் காவல்துறை வேலை. ஆனால் அதை அவர்கள் செய்வதில்லை. ஏன்? முதலமைச்சருடைய பாதுகாப்பு, துணை முதலமைச்சருக்கு பாதுகாப்பு, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு, விவிவிஐபிகளுக்கு பாதுகாப்பு, ரோட்டில் வரிசையாக நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விதமான, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் அப்போசிஷன் எதிர்கட்சியினர் என்ன பதிவு போடுறாங்க, அவங்களை கைது பண்ணுறதுக்கு நட்ட நடு ராத்திரியில் 12 மணிக்கு 15-20 போலீஸ் போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இல்லையே, இங்கே இல்லையே. சமீபத்தில் கூட பார்த்தோம், திருவான்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் சங்கிலியை படிச்சுட்டு போகிறத பார்த்தோம். எங்கே இருக்குது பாதுகாப்பு சார்? ஒரு 8 வயசு குழந்தை கும்மிடி பூண்டு இல்லை, அதுக்கே பாதுகாப்பு இல்லை சார். பகல் காந்தி சொன்னார், என்ன சொன்னார்? நட்டாண்டு ராத்திரியில் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு எப்பொழுது செல்கிறாளோ அப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பட்ட பகலில் 12 மணிக்கு போக முடியலையா? உடனே அங்கேருந்து குதிச்சிருவாங்க. இது வந்து இங்கதான் அப்படி இருக்கு சார். யாரா இருந்தாங்க சார்? சட்டம் ஒழுங்குக்கு வட மாநிலம், தென் மாநிலம் கிடையாது சார். இதெல்லாம் தவறான பேச்சு. யார் செய்தாலும் சரி. அப்போ திருவான்மூரில் சங்கிலி பிடிச்சது யாரு? சரி, நான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த இத்தனை பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் யார்? வட மாநிலத்தாளர்களா? என்ன, அதாவது எதை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு எதிர்கல்வி கேட்டு நம்ம புலகாயத்தை அடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் இப்படி தமிழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைப்பு போடுங்களா, ஒரு தமிழன் பள்ளி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தான், நான் தலைப்பு போடுறேங்க. அப்புறமா இது என்ன, அவர் வந்து வட மாநிலம் என்ன இருக்கு? சட்டம் ஒழுங்கு சார், அவ்வளோதான் விஷயம் சார். இப்போ போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா சார்? இந்த போதை கலாச்சாரம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து மத்திய அரசு வந்து சரியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கல, நார்கோட்டிக்ஸ் பியூரோ சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குஜராத் வழியாக, பாகிஸ்தான் வழியாக போதை மருந்து கடத்தல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்தில் அதிக அளவு இந்த போதைப் பொருளை பிடிக்கிறாங்கன்னா அங்கே ஹார்பர் அது வழியாக வருது, அங்கே பிடிக்கிறாங்க. அப்போனா அந்த சிஸ்டம் அங்கே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதையும் தாண்டி இங்கே வருதுன்றது தான் உண்மை. அது எப்படி வருது? இங்கேயும் கூட தான் நார்கோட்டிக்ஸ் இருக்குது, மாநிலத்திலே இருக்குது. நேற்று பார்த்தோம், போதை பாக்கெட்டில் கஞ்சாவை தூக்கி காவல்துறை வாகனத்தில் உள்ள தூக்கி போடும்போது காவல்துறை தட்டிக்க, காவல்துறையினரை கைதிகள் தாக்குகிறார்கள் ஒரு வாகனத்தில். என்ன சட்டம் ஒழுங்கு? இப்படியே பழிவு போட்டு போயிட்டே இருப்பாங்களா? ஏன்பா வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஏன் சிகரெட், நீங்கள் ஏன் கஞ்சா அடிக்கிறீங்க? கஞ்சா வருது அதனால் அடிக்கிறோம். நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? டாஸ்மாகில் விற்கிறாங்க, குடிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் தினம் பேப்பர் எடுத்து பாருங்க,
நடக்கிற கொலைகளில் எஃப்ஐஆர் போடுறேன். எஃப்ஐஆர் நான் பேப்பர் கூட சொல்ல, எஃப்ஐஆரில் பதிவு பண்ணுறாங்க. என்னென்னு, டாஸ்மாகிலே சென்று மது அறிந்து விட்டு அந்த போதையில் வெட்டி கொன்றான். இதாங்க வருது. பெற்ற குழந்தையை தந்தையே சுவற்றில் வீசி அடித்து படுகொலை, மனைவியை கணவன் அடித்து கொலை, தந்தையை எரித்து கொலை, தாயை கழுத்தை நெரித்து கொலை, இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரி, அதுக்கு அப்படி சொன்னீங்க. இதுக்கு தமிழன் காரணம், இங்கே இருக்க டிஸ்டில் தான் காரணம், எங்கெல்லாம் தமிழன் தானே. யார் யாரெல்லாம் ஜெகத் ரசன் வச்சுருக்காரு, டிஆர் பாலு வச்சுருக்காரு, மிடாஸ் இருக்குது, எல்லாம் தமிழ் தானே. அப்போ தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, என்ன, அதாவது ஏதாவது பேச வேண்டும் என்பது நம்முடைய இல்லை. இன்னைக்கு சரித்திரமே இல்லாத ஒரு விஷயம் நடந்துருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குது, ஏன்னா நீ லஞ்சம் வாங்கினது தப்புன்னு சொல்லி கேஸை போட்டா 2000 பேர் லஞ்சம் கொடுத்து தப்புன்னு அந்த கேஸில் அவங்களுக்கு குற்றவாளிகளாக சேர்த்துருக்கீங்களே, கரெக்டா? அப்போ இனிமேல் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க, கொலை செஞ்சவனை பிடிக்கிறாங்க. இவர் ஏன் தெரியுமா கொலை செய்தார் அப்படின்னு அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அவர் செஞ்சிருக்கலன்னா இவர் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னா நீதிமன்றம் ஒத்துக்குமா? சார், இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அதாவது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெறுகிறதா, மற்ற மாநில அதை பற்றி நம்ம கவலை இல்லை. மறுபடியும் அதான் சொல்லணும், இந்திய அளவுலேயும் நடக்குது அப்படின்னு நம்ம அதை பற்றி நம்ம ஏன் ஒரி பண்ணோம்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இது நடக்குதா இல்லையா? ஜாதியை தான் ஒழிச்சிட்டாங்களே, அப்புறம் அப்படி ஆணவங்களையும் சொல்கிறாங்க, ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்களே. அப்போது ஜாதியை ஒழிக்கவில்லை, மாறாக நீங்கள் இவர்கள்தான் ஜாதி வெறியை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடங்க மறு அத்து மீறு என்று சொல்பவர்கள் ஜாதி வெறியை தூண்டுகிறார்கள். ஓட்டுக்கு தேர்தலுக்கு தேர்தல், ஓட்டுக்கு ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துபவர்கள் தான் திமுக உட்பட அதை செய்கிறாங்க. அப்போ ஜாதி ரீதியாகத்தான் இங்கு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் இன்னும் ஜாதியை ஒழிக்கிறேன்னு பேருடைய ஜாதியை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் இது நடக்குது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஜாதி பார்த்து தங்களுடைய கட்சிகளில் ஜாதி இல்லாமல் வேட்பாளர்களை நிர்வாகிகளை நியமனம் செய்கிறார்களோ அன்னைக்கு தான் இது உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. சார், சமீபத்தில் பாஜக இங்கே மாநில பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டிருந்தது உறுப்பினர்களுக்கு. பாஜக சேர்ந்த விஜயதாரணி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை. ஏதேனும் ஒரு அதிருப்தி? எல்லாருக்கும் பொறுப்பு வழங்கப்படும், அவ்வளோதான். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க காங்கிரஸ்ல இருந்து வந்ததால அவங்கள ஒதுக்கப்படுது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க அதுவும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கிறார். உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு வழங்கப்படும். எல்லோருடைய பணியும் பாஜக தேவை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு சார்? கட்சி தான் முடிவு செய்யும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க, மிக நன்றி. நன்றி.